வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். சூப் நகரில் குடியிருப்பில் உடைத்து நுழைய முயன்ற 2 சிறுமிகள் கைது. விண்டர்தூரில் நாய் கடித்து பெண் காயம். நாயுடன் இருந்த நபர் தப்பிச் சென்றார். லவுசான் பகுதியில் போலி வங்கி ஆலோசகர் மோசடி கும்பல் கைது. 9 பேர் சிக்கினர். ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் அதிகரிக்கும் இயற்கை அபாயங்கள். புதிய ஆய்வு ஆரம்பம். சூரிக்கில் டிராபிக் ரேடர்களை சேதப்படுத்திய நபருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. என்ஜின் பிரச்சனையால் ஜெனீவாவிலிருந்து பல விமான சேவைகள் ரத்து. சுவிஸ் விமான நிறுவனம் அறிவிப்பு. லவுசானில் குப்பை சேகரிப்பு லாரி மோதி 72 வயது பெண் உயிரிழப்பு. மேலும் விரிவான செய்திகளோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் மிக பழமையான ஹோட்டலும் உணவகமும் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. எமென்டால் பகுதியில் அமைந்துள்ள பாரன் இன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க விடுதி 1.5 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கு சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடுதியை நடத்தி வரும் தற்போதைய உரிமையாளர் ஓய்வு பெற விரும்புவதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாரம்பரிய கட்டிடத்தில் 100 பேருக்கு அமரும் வசதி உள்ள உணவகம், பல ஹோட்டல் அறைகள், பந்துவீச்சு வசதி மற்றும் வெளிப்புற திறந்த மாடி அமர்வு பகுதிகளும் உள்ளன. வரலாற்று ஆவணங்களின்படி இந்த நிலப்பரப்பில் 1356ஆம் ஆண்டிலிருந்தே ஒரு விடுதி இயங்கி வந்ததாக பதிவுகள் காட்டுகின்றன. தற்போதைய கட்டிடம் 1775ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாரன் இன் சுவிட்சர்லாந்தின் மிக பழமையான தொடர்ச்சியாக இயங்கி வரும் ஹோட்டல் மற்றும் உணவகங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உலகின் மிக பழமையான ஹோட்டல் என்ற பெருமை இதற்கு இல்லை. அந்த சாதனை ஜப்பானில் உள்ள ஒரு வெந்நீரூற்று ஹோட்டலுக்கு சொந்தமானது. அந்த ஹோட்டல் கடந்த 1300 ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தினரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் மற்றும் பாரம்பரிய வணிகங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் நிலையில் இந்த பாரன் இன் விற்பனை தற்போது சுற்றுலா மற்றும் முதலீட்டு வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வால் கண்டோனின் லவுசான் நகரில் இடம்பெற்ற விபத்தில் 72 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்தார். குப்பை சேகரிப்பு லோரி மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக வால் கண்டோனில் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் வால் கண்டோனில் வசித்து வந்தவர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து திங்களன்று நண்பகல் 12:30 மணிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து துல்லியமான தகவல்கள் இதுவரை இல்லை. குப்பை சேகரிப்பு லோரியை ஒட்டி 54 வயதுடைய பல்கேரிய நாட்டவர் அந்த பிராந்தியத்தில் வசித்து வருபவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்துக்கு பிறகு அவர் விசாரணைக்கென போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பில் வால் கண்டோனல் போலீசார் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் தனது ஏர்பஸ் A220 விமானங்களில் ஏற்பட்டுள்ள என்ஜின் பிரச்சினைகள் காரணமாக இந்த குளிர்கால அட்டவணையில் ஜெனீவாவிலிருந்து இயக்கப்பட்ட சில முக்கிய விமான சேவைகளை நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ளது. விமான என்ஜின்கள் மற்றும் உதிரி பாகங்கள் பற்றாக்குறை தொடர்ந்து நிலவுவதால் ஜெனீவாவிலிருந்து பெர்லின், ஹம்பூர்க் மற்றும் பிரிஸ்டினா நகரங்களுக்கு செல்ல விமான சேவைகள் குளிர்கால அட்டவணையிலிருந்து நீக்கப்படவுள்ளதாக நிறுவனம் தெரிவித்தது. சமீப மாதங்களில் பல ஏர்பஸ் A220 விமானங்கள் நீண்ட காலமாக தரையில் நிறுத்தப்பட்டிருந்ததால் சேவைகளின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதாக நிறுவனம் விளக்கியது. ஏர்பஸ் A220 விமானங்களில் பயன்படுத்தப்படும் சில என்ஜின்களில் உலகளவில் தொழில்நுட்ப சிக்கல்கள் பதிவாகியுள்ள நிலையில் பல விமான நிறுவனங்கள் விமான அட்டவணை மாற்றங்கள் மற்றும் சேவை குறைப்புகளை மேற்கொள்கின்றன. இந்த புதிய மாற்றங்கள் குறிப்பாக ஜெனீவாவை பயன்படுத்தும் வணிக மற்றும் சர்வதேச பயணிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என விமான பயணத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹண்டா வைரஸ் தொற்று பரவியதாக கூறப்படும் ஹொண்டிய சுற்றுலா கப்பலின் பணிக்குழு உறுப்பினரான ஆர்கோ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இன்று கண்டோன் ஸ்பிட்டல் ஆர்கோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த வைரஸ் பரவலால் ஏற்கனவே 3 உயிரிழந்ததாக தகவல் உள்ள நிலையில் குறித்த நபர் தற்போது எந்த அறிகுறிகளும் இன்றி இருப்பதாக ஆர்கோ சுகாதாரத்துறை தெரிவித்தது. அவர் இன்று ரேகா உதவியோடு நெதர்லாந்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளார். அந்த நபர் ஹண்டா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களோடு தொடர்பில் இருந்தவராக கருதப்படுகிறார். ஆரம்ப பரிசோதனையில் அவர் நெகட்டிவ் என வந்திருந்தாலும் ஹொண்டியஸ் கப்பல் நேற்று நெதர்லாந்தை அடைந்த போது
மற்ற பணியாளர்களுடன் சேர்த்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆர்கவ் கண்டோனின் மருத்துவ அதிகாரி மற்றும் தொற்று நோய் நிபுணர்கள் இணைந்து அவருக்கு 42 நாட்கள் தனிமைப்படுத்தல் உத்தரவு பிறப்பித்தனர். ஆழவ் மருத்துவமனைக்கு மேற்கொள்ளப்பட்ட புதிய பரிசோதனையும் நெகட்டிவ் என வந்தால் அவர் மீதமுள்ள தனிமைப்படுத்தல் காலத்தை வீட்டிலேயே கழிக்க அனுமதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. தனிமைப்படுத்தல் காலத்தில் அவர் தினசரி தனது உடல்நிலை மற்றும் உடல் வெப்பநிலையை கண்காணிக்க வேண்டும். மேலும் FFP2 முகக்கவசம் அணிந்தபடி நடைபயிற்சிக்கென வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை மருத்துவமனை தினமும் தொலைபேசி மூலம் அவரோடு தொடர்பில் இருந்து உடல்நிலையை கண்காணிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹண்டா வைரஸ் பொதுவாக எலிகள் மற்றும் பிற சிறு விலங்குகள் மூலம் பரவக்கூடிய அரிதான ஆனால் ஆபத்தான வைரஸ் தொற்றாகும். கடுமையான நிலைகளில் இது சுவாச மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரிச் நகரில் போக்குவரத்து வேக கண்காணிப்பு ரேடர்கள் மற்றும் கண்காணிப்பு கருவிகளை தொடர்ந்து சேதப்படுத்தி 52 வயது சுவிஸ் நபருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளுக்கு இடையில் சூரிச் நகரில் அமைந்திருந்த குறைந்தது 40 ரேடர்கள் மற்றும் போக்குவரத்து கண்காணிப்பு கருவிகளை வண்ணப்பூச்சி தெளித்து செயலிழக்க செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு சூரிச் மாவட்ட நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டது. நீதிமன்றில் அவர் நான் தவறுகள் செய்தேன், அதனால் தான் என்று இங்கு நிற்கிறேன் என்றுள்ளார். மேலும் இனிமேல் வாழ்க்கையின் நல்ல விடயங்களில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்றும் சொல்லியுள்ளார். ஆனால் ஏன் இப்படியான செயல்களில் ஈடுபட்டார் என்பதற்கான தெளிவான காரணத்தை அவர் விளக்க முடியவில்லை. நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட மனநல மருத்துவ அறிக்கையிலும் இதற்கான உறுதியான உந்துதல் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவு நடைமுறையின் கீழ் விசாரிக்கப்பட்டதால் முன்கூட்டி ஒப்புக்கொள்ளப்பட்ட தண்டனையை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. இதே நபர் இதற்கு முன்பும் இதேபோன்ற சம்பவங்களில் குற்றவாளியாக தண்டிக்கப்பட்டுள்ளார். 2021 ஆண்டு டெய்டிகோன் மாவட்ட நீதிமன்றம் ஒரு ரேடாரை சுத்தியலும் கட்டுமான நுரையும் பயன்படுத்தி சேதப்படுத்திய வழக்கில் அவருக்கு 16 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது. அப்போது அரசு தரப்பு கோரியதன்படி அரசு மற்றும் போலீசாரின் மீது இருந்த விரக்தியை வெளிப்படுத்தும் நோக்கில் அவர் இந்த செயல்களை செய்ததாக கூறப்பட்டது. மேலும் 2019 ஆண்டில் பொது அதிகாரியை போல நடித்து போக்குவரத்தை கட்டுப்படுத்தியதற்காகவும் அவர் தண்டிக்கப்பட்டார். நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்துக்கு பிறகு தீயணைப்பு படை ஜாக்கெட்டை அணிந்து ஒளிக்கம்பியை பயன்படுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த முயன்றதாகவும் தனது காரில் ஆரஞ்சு எச்சரிக்கை விளக்கையும் பொருத்தி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பை அறிவித்த நீதிபதி குற்றத்தின் தீவிரம் மற்றும் முந்தைய குற்றப்பதிவுகளை கருத்தில் கொண்டால் நிபந்தனை தண்டனை வழங்க முடியாது என்றார். இருப்பினும் தண்டனையை அனுபவிப்பதற்கு முன் குற்றவாளி கட்டாய மனநல சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்தது. ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மேபிள் GmbH கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. காலநிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு, மண் மற்றும் கற்கள் கலந்த சேற்றோட்டம் போன்ற ஆபத்தான இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த அபாயங்களை ஆய்வு செய்ய யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா புதிய ஆராய்ச்சி பிரிவு ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இந்த ஆய்வு அதிகரித்து வரும் வெப்பநிலை, உருகி வரும் பனிச்சரிவுகள், குறைந்து வரும் பனிக்கவசம் மற்றும் உருகும் பெர்மாஃப்ரோஸ்ட் எனப்படும் நிரந்தர உறை பனி நிலம் ஆகியவை மலைப்பகுதிகளை எவ்வாறு பலவீனப்படுத்துகின்றன என்பதை மையமாக கொண்டு இடம்பெறவுள்ளது. நிபுணர்களின் தகவலின்படி கடும் மழை மற்றும் இடியுடன் கூடிய புயல்களுக்கு பின்னர் உருவாகும் சேற்றோட்டங்கள் மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் நகரலாம். இத்தகைய இயற்கை நிகழ்வுகள் மனிதர்கள், வீடுகள், சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளுக்கு பெரும் அபாயத்தை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் உறைபனி நிலம் உருகுவதால் மலைச்சரிவுகள் நிலைத்தன்மை இழந்து வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த புதிய ஆராய்ச்சியில் தரைமட்ட ஆய்வு தகவல்கள், செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் கணினி மாதிரி கணிப்புகள் இணைந்து பயன்படுத்தப்பட உள்ளன. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களை முன்கூட்டியே கணித்து அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு உதவுவது இந்த திட்டத்தின் நோக்கம். சுவிட்சர்லாந்து மற்றும் ஆல்ப்ஸ் பிராந்திய நாடுகள் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை அதிகமாக எதிர்கொள்ளும் நிலையில் இந்த ஆய்வு எதிர்கால பாதுகாப்பு மற்றும் நகர திட்டமிடலுக்கான முக்கிய ஆதாரமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகள் மக்களின் அன்றாட பயண முறைகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. சந்தை ஆய்வு நிறுவனமான மார்க்கெட் ஏஜென்ட் நடத்திய கணக்கெடுப்பின்படி வாகன ஓட்டுநர்களில் கிட்டத்தட்ட 2/3 பங்கு மக்கள் தற்போது எரிபொருள் செலவின் அழுத்தத்தை நேரடியாக உணர்கின்றனர். தற்போது ஒரு லிட்டர் பெட்ரோலின் சராசரி விலை சுமார் 1.89 சுவிஸ் பிராங்குகளாக உயர்ந்த நிலையில் டீசல் விலை 2.14 பிராங்குகளை தாண்டியுள்ளது. இதன் மூலம் பலர் தனிப்பட்ட கார்களை குறைவாக பயன்படுத்தி பொது போக்குவரத்து, நடைபயணம் மற்றும் மிதிவண்டி பயணங்களை அதிகமாக
உணவாக தேர்வு செய்து வருவதாக ஆய்வு சொல்கிறது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களே இந்த விலை உயர்வால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல ஆட்டோ ஸ்கவுட் 24 வெளியிட்ட தகவலின்படி எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதால் அதிகமான வாகன ஓட்டுநர்கள் தற்போது மின்சார கார்கள் வாங்குவது குறித்து சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். முன்னர் சுவிட்சர்லாந்தில் பொதுவாக இருந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்ப சுற்றுலா பயணங்கள் கூட தற்போது குறைந்து வருவதாக ஆய்வு காட்டுகிறது. மார்க்கெட் ஏஜின் கருத்துப்படி எதிர்காலத்தில் எரிபொருள் விலைகள் விரைவில் குறையும் என்ற நம்பிக்கை மக்களிடமில்லை. இதனால் தற்போது உருவாகும் இந்த புதிய பயண பழக்கங்கள் நீண்டகால நிரந்தர மாற்றமாக மாறலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் போலி வங்கி ஆலோசகர் மோசடிகளோடு தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் 9 பேர் லவுசான் பகுதியில் கைதாகினர். போலீஸ் கண்டோனல் வோடோய்ஸ் வெளியிட்ட தகவலின்படி கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 27 வயதுக்குட்பட்டவர்கள். இவர்களில் 4 யுக்ரைனியர்கள், ஒருவர் எரித்திரிய நாட்டு நபர், ஒருவர் போர்த்துகீசியர் மற்றும் 3 சுவிஸ் நாட்டவர்கள் ஆவர். இந்த கைது நடவடிக்கை வோ கண்டோனல் போலீசார் முன்னெடுத்த பெரிய அளவிலான விசாரணை நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். கைது செய்யப்பட்டவர்களில் 5 அரசு தரப்பு வழக்கறிஞரால் விசாரிக்கப்பட்ட பின் தற்காலிக காவலில் எடுக்கப்பட்டனர். இந்த வழக்கின் மேலதிக விசாரணை அரசு தரப்பு அலுவலகத்தின் மேற்பார்வையில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. அதிகாரிகளின் தகவலின்படி கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் நேரடியாக மோசடி கும்பலோடு தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றனர். மற்றவர்கள் மோசடிக்கான நிதி இடைநிலையாளர்களை சேர்த்தல், பணப்பரிமாற்ற ஏற்பாடுகள் செய்தல் அல்லது தாமே இடைநிலையாளர்களாக செயற்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் கருதுகின்றனர். கைதுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 36,000 சுவிஸ் பிராங்குகளை தாண்டிய பணம் மற்றும் பல வங்கி அட்டைகள் பறிமுதலாகின. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரிடம் போலி துப்பாக்கி இருந்துள்ளது. சமீப காலமாக போலி வங்கி ஆலோசகர் மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் வேகமாக அதிகரிப்பதாக போலீஸ் கண்டோனல் வோரைஸ் எச்சரிக்கிறது. இந்த மோசடிகளில் குற்றவாளிகள் தங்களை வங்கி பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது ஆலோசகர்கள் என அறிமுகப்படுத்தி வங்கி கணக்குகள் ஆபத்தில் உள்ளதாக கூறி மக்களிடம் வங்கி விவரங்கள் மற்றும் பணத்தை பெற்றுக் கொள்வது வழக்கமாகும். எனவே அந்நியர்களிடம் வங்கி தகவல்களை பகிர வேண்டாம் என்றும், சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்டத்தூர் நகரில் நாய் கடித்ததில் பெண் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவத்தின் பின் நாயோடு இருந்த நபர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் செவ்வாய் அன்று இரவு சுமார் 8:15 அளவில் டோஸ்லெட் ஸ்திராச பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக ஸ்டட் போலீஸ் விண்டத்தூர் தெரிவித்தது. அவசர அழைப்பு மையத்துக்கு நாய்க்கடியால் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்ததை அடுத்து விண்டத்தூர் நகர போலீசார் மீட்பு பிரிவினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அங்கு காயமடைந்த பெண்ணுக்கு முதற்கட்ட சிகிச்சை வழங்கப்பட்டதோடு பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி டோஸ்டால் ஸ்திராச 287 அருகிலுள்ள நடைபாதையில் சென்று கொண்டிருந்த வேளை குறித்த பெண்ணை நாய் கடித்துள்ளது. சம்பவத்தின் பின் நாயோடு இருந்த அடையாளம் தெரியாத நபர் காயமடைந்த பெண்ணுக்கு உதவாமல் அங்கிருந்து சென்று விட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகள் குறித்து ஸ்டட் போலீஸ் இந்த தூர் மேலதிகமாக விசாரிக்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஜுக் நகரில் அமைந்துள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டிடத்தில் உடைத்து நுழைய முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 2 சிறுமிகள் கைதாகினர். சுகர் போலீஸ் வெளியிட்ட தகவலின்படி இந்த சம்பவம் திங்களன்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் புளோரஸ் திராச பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு 2 பெண்கள் ஒரு குடியிருப்பில் உடைத்து நுழைய முயற்சிக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பல போலீஸ் ரோந்து பிரிவுகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன. போலீசார் சம்பவ இடத்தை சென்றடைந்த வழி சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இருப்பினும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றுப்புற தேடுதல் நடவடிக்கையின் போது சம்பவ விவரணத்தோடு 2 இளம் பெண்கள் அருகிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். பின்னர் அவர்கள் கைதானதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 12 மற்றும் 14 வயதான இத்தாலிய நாட்டு சிறுமிகள் ஆவர். இருவரும் சுக்கண்டோனின் இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாகவும் மேலதிகமாக விசாரிக்கப்படுகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swistamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.